கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு முக்கியமான காரியத்தை, மிகவும் அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த அதிகாலை ஜெபத்திலே நீங்கள் நிச்சயமாய் உங்க ஜெப வாழ்க்கையின் ஒரு பகுதி வெற்றி முழக்கமிடுகிற பகுதியாய் இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் நம்புகிற, நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் வாக்குத்தத்தங்களாய், தீர்க்க தரிசனங்களாய் கர்த்தர் உங்களோடே பேசின, உங்களை நம்ப பண்ணின நல்ல விசேடங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் நீங்கள் அதை அறிக்கையிட வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி முழக்கமிட வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் வாழ்க்கையிலே அல்லது உங்கள் பிள்ளைகள், குடும்பங்கள் அல்லது உங்கள் வியாபாரம், உங்கள் ஊழியத்திலே நீங்கள் நல்ல வார்த்தைகளை விதைக்கும் பொழுது அவைகள் நிச்சயமாய் நீங்கள் அறுவடையை காண்பீர்கள். அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது என்று கர்த்தரை சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்திலே தேடி வாசியுங்கள். ஐயா, கர்த்தருடைய வார்த்தையிலே, வேதத்திலே அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த உலகத்தார் உங்களை என்ன சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதாய் இல்லை. அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள், கேளுங்கள். நலமானவற்றை பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாதவற்றை விட்டு விடுங்கள். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் வேதம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? ஐயா, கர்த்தருடைய வார்த்தை, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? என்ன காரியம் உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? உங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வருமானத்தை குறித்து, உங்கள் செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை, ஆரோக்கியத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நம்பி விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது, வெற்றி முழக்கமிடும் பொழுது நிச்சயமாய் அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அதிகாலை ஜெப வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்படி இருப்பீர்கள், நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை குறித்து இந்த உலகத்திலே சொல்லுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் சொல்லாத வரையிலும், தேவன் சொல்லித் தராத வகையிலும் எவருக்கும் அது தெரியாது. ஓ, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு வைத்திருக்கிறதை ஒருவனும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே அவற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது ஆவியாய் இருக்கிற அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமென். நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஐயா, என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? எப்படி என் வாழ்க்கை, என் பிள்ளைகள், கர்த்தர் எங்கள் மீது என்ன 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 திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பது பற்றி எல்லா காரியங்களும் திட்டமும் தெளிவுமாய் தெய்வம் தம்முடைய சொந்த விரல்களினால், அவருடைய சொந்த கரங்களினால் எழுதி உங்கள் கைகளிலே வேதாகமம் என்று தந்திருக்கிறாரே, அதிலே எழுதப்பட்டபடி உங்கள் வாழ்க்கை இருக்கும். அதிலே மாற்றமே இல்லை. அதை பேசுங்கள், அறிக்கையிடுங்கள், வெற்றி முழக்கமாய் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தை பார்த்து கர்த்தரே சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு, விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஒருவேளை உங்களுடன் இருக்கிற கணவனால் விசுவாசிக்க முடியவில்லை, பிள்ளைகளால் கூட விசுவாசிக்க முடியவில்லை, உங்கள் மனைவியால் ஒருவேளை விசுவாசிக்கவே முடியவில்லை, வெற்றி முழக்கமாய் தேவனுடைய
வார்த்தையை அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும், அன்பு தேவ பிள்ளைகளே, அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அது கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றி விட்டுதான் திரும்பும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார், என்ன வாக்குத்தத்தங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஐயா, மனிதர்கள் அல்ல, எந்த மனிதனும் அல்ல, நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனிதனும் அல்ல, அவர் கர்த்தரே சொன்ன தீர்க்க தரிசனங்கள். என் பிள்ளைகளை குறித்து, என்னை குறித்து, என் ஊழியத்தை குறித்து, எனக்கு இருக்க வேண்டிய செல்வத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, என்ன தீர்க்க தரிசனமாய் எழுதி கொடுத்திருக்கிறாரோ, அவைகள் தான் என் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சங்கீதங்களிலே, தேவ வசனங்களிலே, தீர்க்க தரிசனங்களிலே கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன நல்ல விசேடங்களை, ஹல்லேலூயா, நல்ல செய்திகளை, நல்ல வாக்குத்தத்தங்களை நீங்கள் வெற்றி முழக்கமாய் அறிக்கையிடுங்கள். தொடர்ந்து அறிக்கையிடுங்கள், பேசுங்கள், விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறாரே. மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கிறது? ஐயா, ஜீவன் எங்கே இருக்கிறது? ஆசீர்வாதமும் சாபமும், ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை விரும்புகிறவர்கள், அதை விசுவாசிக்கிறவர்கள், நல்லா கவனிங்க, அதன் பலனை, அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை பாருங்க. உலகத்துல உங்களையும் என்னையும் காட்டிலும் அநேக சவால்களை சந்தித்த, பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் ஆபத்துகளிலும் சிக்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்த ஒரு அற்புதமான தேவ மனிதன் எப்படியாய் நம்பினார், எப்படியாய் அறிக்கையிட்டார், எப்படியாய் நல்ல மேன்மையும் மகிமையுமான கிருபைகளை பெற்றுக்கொண்டார் என்று நாம் தியானித்து அதன்படியே நாம் பேசி நம்முடைய வாழ்க்கையின் திசையை, வாழ்க்கையின் வெற்றி திருப்பு முனையை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். இதற்கு ஒரு அற்புதமான சங்கீதம் இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய அந்த அற்புதமான தேவ மனிதன் சங்கீதம் 23 இப்படியாய் தொடங்குகிறார். ஆமென். நான் நம்புறேன் அருமையான தேவ பிள்ளைகளே, வழி தெரியாமல் நிற்கிற, ஐயா, எங்கே செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், என் குடும்பம் எப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், வழிகள் எல்லாம் இப்படி போய்கொண்டிருக்கிறது, நான் ஆபத்திலும் சிக்கலிலும் எங்கே போவது என்று தெரியாமல் இருக்கிறேன், என் சத்துருக்கள் எல்லாம் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். நீங்களும் ஒருவேளை அப்படி சொல்லிக் கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, என்ன எப்படி முடிவெடுப்பது என்றே தெரியவில்லை, எங்கே போவதென்று தெரியவில்லை, யாரிடம் கேட்பதென்று தெரியவில்லை, எப்படி இந்த காரியங்களை நான் சமாளிக்க போகிறேன் என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் கணவனா இப்படி பேசுகிறார், எனக்கா இப்படி நடக்கிறது, என் பிள்ளைகளா இப்படி வாழ்கிறார்கள், என்னால் நம்பவே முடியவில்லை, என்ன நடக்கும், என்ன ஆகும் என்றே தெரியவில்லை, ஐயோ, இப்படி ஆய்கொத்த ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? இந்த தாவீது என்கிற அற்புதமான தேவ மனிதன் எத்தனையோ சிக்கல்களில் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்த மனிதன், மரண இருளின் பள்ளத்தாக்கினூடே நடந்து வந்த மனிதன், ஆபத்துகள், இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஆபத்துகளை கடந்து வந்த மனிதன், இவர்களுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத அநேக உபத்திரவங்கள், அரசனே, தன்னுடைய சொந்த மாமனே தனக்கு விரோதியாய் தேடி பிடித்து தெள்ளு பூச்சியை வேட்டையாடுவது போல வேட்டையாடும்படியாய் சுற்றி அலைந்து திரிந்து துரத்தப்பட்ட ஒரு மனிதன். அன்பு தேவ பிள்ளைகளே, இது நாமும் நீங்களும் ஒருவேளை அது போன்ற சூழ்நிலையிலே எங்கோ எந்த மூலையிலோ நின்று கொண்டிருக்கலாம். திக்கு தெரியாத காட்டிலே இருட்டிலே அகப்பட்டது போல, ஐயா, நடு காட்டிலே நடு கடலிலே அகப்பட்டு கலங்கி தவிக்கிற ஒரு படகை போல உங்கள் படகு, உங்கள் வாழ்க்கை படகு அல்லாடி திக்கு முக்காடி கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள்.
அறிக்கையிடுங்கள். ஒவ்வொரு நாளும் இப்படியாய் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. இது போன்ற நல்ல வார்த்தைகளை இந்த தாவீது அரசன், சங்கீதக்காரன் எப்படி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை, எப்படி தன்னுடைய ஆபத்துகளிலே, சிக்கல்களிலே, எப்படி தனக்கு இருந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அறிக்கையிட்டு ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொண்டானோ, அந்த நடைமுறைகள் என்றென்றுமாய் மாறாத அற்புதமான நடைமுறைகளை நீங்கள் மைட்டி காட் நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை பார்ப்பீர்கள். நீங்கள் சொல்ல வேண்டும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் சொல்லுங்கள், மைட்டி காட். எங்கே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும், எந்த வழி தெரியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சொல்லுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். உற்சாகமாய் சொல்லுங்கள். ஜப அறையிலே நீங்கள் புலம்பினது போதும், முணுமுணுத்தது போதும், ஐயா அழுதது போதும், நீங்கள் கலங்கினது போதும், நீங்கள் தேவனை நோக்கி பார்த்ததும் போதும். இனி முழக்கமிடுங்கள். ஜபத்திலே ஒரு பகுதியாய், நல்லா கவனிங்க, ஒரு பகுதியாய் நீங்கள் உங்க ஹால்ல, உங்க வீட்டுல, உங்க மாடியில எங்கே நடந்தோ இருந்தோ, கண்களை மூடியோ அல்லது கண்களை திறந்தோ சொல்லுங்கள், கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, எனக்கு நான் எங்கே போவதென்று எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சொல்லுங்கள், என்ன செய்வதென்றே அறியாதிருக்கிறேன். சொல்லுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன ஆகும் என்று ஒன்றுமே தெரியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே சொல்லுங்கள், கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்படியாய் பேசினீர்களே ஆனால், இப்படியாய் வெற்றி முழக்கமிட்டீர்களே ஆனால், ஹல்லேலூயா, இந்த உலகத்துல எல்லா ஆயுதங்களை காட்டிலும், எல்லா கொடுமையும் கடுமையுமான, எல்லா மகா கொடுமையான ஆயுதங்களை காட்டிலும் மகிமையான, வல்லமையான தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களும் சிதறுண்டு போகும். எல்லா பிசாசின் தந்திரங்களும் நிர்மூலமாகும். எல்லா அரண்களும் தன்னாலே இடிந்து விழும். மாற்றமே இல்லை. அடைக்கப்பட்ட வாசல்கள் நீங்கள் கடந்து செல்ல முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்டதாய், தடை செய்யப்பட்டதாய், நடக்காததாய், எழும்ப முடியாததாய் இருக்கிற எல்லா வாசல்களையும் அடைத்துக் கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகள் எல்லாம் சிதறுண்டு போகும். ஏன்னா நீங்கள் ஆவியின் பட்டயம் என்கிற தேவ வசனங்களை எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். அதையே நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது இந்த பொல்லாத பிசாசுக்கு விரோதமான ஒரே ஒப்பற்ற உன்னதமான பயங்கரமான ஆயுதம் ஆவியின் பட்டயம். மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதை எடுத்து பேசும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் சொல்லுங்கள், மறுபடியுமாய் சொல்லுங்கள், ஐயா என் பிள்ளைகளை நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளின் திருமணத்திற்காய் நான் என்ன செய்ய போகிறேன், அவர்களின் மேற்படிப்புகள், வேலைகள், ஐயோ என் மகன் இப்படி இருக்கிறானே, என் குடும்பம் இப்படி இருக்கிறதே, என் மகள் இப்படி இருக்கிறாளே, எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கைகள், குடும்ப வாழ்க்கைகள் இப்படி இருக்கிறதே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தி செல்ல தகுதி வாய்ந்த, சக்தி உள்ள, யோகியதை உள்ள ஒரு நல்ல தெய்வமாய் இருக்கிறார். நானும் என் பிள்ளைகளும் நானும் என் குடும்பமும் தாட்சி அடையோம். ஓ க்ளோரி ஷம்மா ரம்மரா சந்தரபதரபோ. தேவ பிள்ளைகளே, சொல்லுங்கள் வாயை திறந்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஒருவேளை உங்களுக்கு தாங்க முடியாத வருத்தங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இருக்கலாம். அழுது கொண்டே கூட சொல்லுங்கள், அவரே நான் நம்பி இருக்கிற என் தெய்வமே என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சொல்லுங்க, போய் கொண்டு போய் விடுகிறார் என்னையும் என் பிள்ளைகளையும். உனக்கு அறிவு இருக்கா? நம்ம வனாந்தரத்துல கிடந்து தவிச்சிட்டு இருக்கிறமே, இப்படி புத்தி இல்லாதவளை போல பேசுகிறாயே, நீ புலம்புகிற சத்தம் எனக்கு கேட்கிறது, என்னால் அதை கேட்க முடியவில்லை. நாம் இருக்கிறது கொடுமையான சூழ்நிலையில் இருக்கிறோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வருவது போல் இருக்கிறோம் தெரியுமா என்று ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை கேட்கலாம். உங்களை ஒருவேளை
கணவன் அவமானமாய் பேசலாம், உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நீங்கள் பைத்தியமாய் காணப்படுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் ஒருவேளை பைத்தியமாய் காணப்படுகிறீர்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய்த்தான் தோன்றும். கெட்டு போகிறது யாரா இருந்தாலும் சரி, புள்ளையா இருந்தாலும் சரி, அப்பனா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இது பைத்தியமாய்த்தான் தோன்றும். ஆனால் ரட்சிக்கப்பட போகிற, விடுதலடைய போகிற, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அடைய போகிற உங்களுக்கோ சிலுவையை பற்றிய, தேவனை பற்றிய உபதேசமே தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை சொல்லுங்கள், ஐயா நான் வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, நெருப்பினுடைய அகப்பட்டது போன்ற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்னை அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஓ, புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்ப்பார். ஐயோ, என்ன சூழ்நிலை இப்படி இருந்த பிறகுமா இப்படி பேசுகிறாய்? சொல்லுங்க, அந்த பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், என்னை அப்படியாய் கொண்டு வந்து விடுவார், விடுகிறார். ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட். அன்பு தேவ பிள்ளைகளை, வெற்றி முழக்கமிடுங்கள், பிசாசு ஓடி போவான். இன்னும் சொல்லுங்க, ஓ யார் வேண்டுமானாலும் உங்களை தேற்றாமல் போயிருக்கலாம், யார் வேண்டுமானாலும் உங்களை கைவிட்டிருக்கலாம், யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாய், உங்களை கேவலமாய் பேசி இருக்கலாம். சொல்லுங்கள், இந்த தெய்வமே என் ஆத்துமாவை தேற்றி, ஓ தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் பேசுகிறது, நான் தின்பண்றது, நான் அறிக்கையிடுகிறது, நான் வெற்றி முழக்கமிடுகிறது எல்லாமே நான் நீதியின் பாதையில் நடத்தும்படியாய் கர்த்தர் என்னை செம்மையான பாதையிலே நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார். யார் தேற்றினாலும் சரி, தேற்றாவிட்ட போனாலும் சரி, என்னை தேற்ற வேண்டியவர்கள் எல்லாம் என்னை ஒருவேளை மறந்து போய்விட்டாலும் சரி, இந்த தேற்றரவாளனாகிய, இந்த துணையாளராகிய தெய்வம் என் ஆத்துமாவை தேற்றுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், சொல்லுங்க, யார் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் உடன் இருக்கிறவர்களோ, அல்லது உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களோ, அல்லது உங்களை அற்பமாய் பார்க்கிறவர்களோ, யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் சொல்லுங்கள், எத்தனை சிக்கலும் சிரமமுமான சூழ்நிலையிலும் சொல்லுங்கள், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். சொல்லுங்க, உங்க கணவன்கிட்ட, உங்க மனைவியிடம் சொல்லுங்கள், பிள்ளைகளிடம் சொல்லுங்கள், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். கேடு வரும், துன்பம் வரும், உபத்திரம் வரும், அழிவு வரும், நாசம் வரும் என்று பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் இனி பிழைக்கவே முடியாது என்று யார் சொன்னாலும் சரி, நான் பயப்படேன். எத்தனை மருத்துவர்கள், எத்தனை ஆண்டவன்மார்கள், எத்தனை இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய மனிதர்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற யார் சொன்னாலும் சரி, ஒருவேளை நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற கடுமையான பாதைகளிலே, கொடுமையான பாதைகளிலே வந்து கொண்டிருந்தாலும், அப்படி நடந்தாலும் பொல்லாப்புக்கு, அழிவுக்கு, ஆபத்துக்கு பயப்படேன். தேவரீர், சொல்லுங்க வாயை திறந்து, ஐயா நீரே எங்களோட, என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்படியாய் பேசும் பொழுது பரலோகம் உங்களுக்காய், மறந்து விடாதிருங்கள், பரலோகத்தை நீங்கள் பலவந்தம் பண்ணுகிறீர்கள். ஐயா, பரலோக தேவனுடைய கவனத்தை ஈர்க்கிறீர்கள். பரலோக தேவனுடைய செவிகளிலே நீங்கள் சொல்லுகிற அற்புதமான விசுவாசம் உள்ள வார்த்தைகள் அவருடைய செவிகளிலே ஏறிவிடும். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நீதியாய் கணக்கெடுப்பார். ஆமென். உங்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் ஜப தூபங்களாய், நறுமணங்களாய், ஐயோ சுகந்த வாசனை உள்ள பலிகளாய் அவருடைய சமூகத்தில் போய் சேரும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென். சொல்லுங்க வாயை திறந்து, எத்தனை பேர் எதிர்த்து வந்தா என்ன, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தெய்வமே, ஐயா என்னை பரியாசம் பண்ணுகிறவர்கள், என்னை விரோதிக்கிறவர்கள், என்னை அவமானமாய் பேசுகிறவர்கள், என்னை கேவலமாய் நடத்துகிறவர்கள், என்னை அற்பமாய் பார்க்கிறவர்கள், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தெய்வமே என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். சொல்லுங்க வாய் திறந்து, என் தலையை இப்பொழுதே ஓ லார்ட், நீங்க தைரியமாய் சொல்ல முடியும். என் தலையை, என் தெய்வமே என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஓ, அப்பொழுது என்ன நடக்கும்? உங்க பாத்திரம் காலியான பாத்திரம், கசப்பான பாத்திரம். ஓ, கசந்த உங்கள் வாழ்வு, வனாந்தரமும் வறண்ட பூமியுமாய் இருந்த, ஓ அவாந்தர வெளியுமாய் இருந்த உங்கள் வாழ்வு இன்று உங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். வனாந்தர வாழ்க்கைகள் மாறி போகும். ஆமென். அவாந்தர வெளிகள் எல்லாம் செழிப்பான நீரூற்றாய் மாறி போகும். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்த பண்ணப்படும் என்று முழக்கமிடுங்கள். அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஐயா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்கள், அதிகாலை ஜெபத்திலே சொல்லுங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தெய்வமே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஓ glory, ஹல்லேலூயா. ஓ, நானும் என் பிள்ளைகளுமாய் என்னையும் என் பிள்ளைகளையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். ஓ, எங்களை தொடரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே சொல்லுங்க, கர்த்தருடைய வீட்டிலே அவரே உங்கள் மேய்ப்பராய், நல்ல தகப்பனாய், நல்ல இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறபடியினால் நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு குறைவும் உண்டாகாது. எந்த சத்துருவின் வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபத்திலே இந்த நல்ல வார்த்தைகளை கம்பீரமாய் முழங்குங்கள். ஓ glory. கர்த்தர் உங்க சமூகத்தில், கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ, நல்லா கவனிங்க. நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் உடனடியாய் இந்த விளைவை பார்க்கிறீர்களோ இல்லையோ, அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற, ஐயா, அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற இந்த நல்ல வார்த்தைகளை எல்லாம் கேட்கிற அற்புதங்களின் பிதா நிச்சயமாய் உங்களுக்கு அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். ஆமென். வெளியரங்கமாய் அவைகள் உண்டாகும். கர்த்தரே சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். விசுவாசிக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும். ஓ glory, thank you Lord. வாயை திறந்து அப்படியே உங்கள் இரண்டு கரங்களையும் உயர்த்தி கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலும் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய், நாங்கள் தேவனுடைய மகிமையை எங்கள் வாழ்க்கையிலே காணத்தக்கதாய், இந்த விசுவாச அறிக்கை நிறைந்த இந்த நல்ல ஜெபத்தை, நல்ல வார்த்தைகளை கேட்க செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தெய்வமே, நாங்கள் விசுவாசிக்கிற இந்த விசுவாசமே உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயிக்கிற ஜெயம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டதற்காய், ஐயா, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் நன்றாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் ஜெப வேளையிலே இப்படியாய் நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அறிந்து, என் தெய்வமே, எங்களை உம்முடைய மந்தையின் ஆடுகளை போல எங்களை பத்திரமாய் நீர் நடத்தி கொண்டிருக்கிற ஓ லார்ட், நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என் தெய்வமே, நானும் என் பிள்ளைகளுமாய், நல்ல பிதாவாய், நல்ல தகப்பனாய், நல்ல மேய்ப்பராய், நல்ல சமாரியனாய் நீர் எங்களோட இடைபடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு நாளும் தாட்சி அடையாதபடி என் பிள்ளைகள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, ஆமென், என்ன சிக்கல் சிரமங்களிலே எங்கே போவது, என்ன செய்வதென்று ஒருவேளை நின்று கொண்டிருக்கிறார்களோ, நானும் என் பிள்ளைகளும் அப்படியாய் நின்று கொண்டிருக்கிற பகுதியிலே என் தெய்வமே, எங்களை நீரே, என் பிள்ளைகளை, என் மகளை, என் மகனை, ஐயா, என் கணவனை, என் மனைவியை, என் தெய்வமே, நீரே மேய்ப்பராய் நடத்தும்படியாய், ஐயா, எந்த ஓநாய்களும் அவைகளை பிடித்துக் கொள்ளாதபடி, எந்த ஆட்டு தோல் போர்த்திய ஓநாய் கைகளிலும்
இடங்களிலும் நயவஞ்சகமாய் பேசுகிறவர்கள் கரங்களிலே அகப்பட்டுக் கொள்ளாதபடி, என் பிள்ளைகளை ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், வசியம் செய்கிறவர்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எந்த வகையிலும் வசியம் செய்து விடாதபடி, ஆமென், தவறான வழிகளிலே நடத்தி விடாதபடி, தவறான வழிகளிலே கொண்டு போய் விடாதபடி, ஓ லார்ட், எங்கும் ஏமாற்றி கொண்டு எந்த வறட்சியான இடங்களிலும் அழிவை நோக்கி கொண்டு நகர்த்தி கொண்டு எங்கள் குடும்பத்தாரை அழித்து விடாதபடி, என் தெய்வமே, எங்களை நீர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவராய், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் சந்தோஷமும் சமாதானமுமாய் எங்களை கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி முழுவதுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு ஒருவேளை ஏதோ ஞானம் உள்ளவர்கள் போல், அறிவு உள்ளவர்கள் போல், அநேக புத்தி விதிகள் பெற்றவர்களைப் போல நாங்கள் நடவாதபடி நல்ல மந்தையின் ஆடுகளாய், என் கர்த்தருடைய மந்தையின் ஆடுகளாய் எங்களை தாழ்த்துகிறோம். நல்ல மேய்ப்பராயிரும் எங்கள் ஆண்டவரே. ஐயா, எங்களை ஆடுகளை போல உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. யாதும் அறியாதவர்களாய், எங்கும் எதிர்பேச எதிர்கேள்வி கேட்க முடியாதவர்களாய், ஒரு வார்த்தையும் பேச முடியாத திக்கற்றவர்களும் விதவைகளும் கைவிடப்பட்டவர்களை போன்று அனாதைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுமாய் இருக்கிற நாங்கள் ஆடுகளை போல உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம் எங்கள் ஆத்துமாவை தேற்றும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஆத்துமாவை தேற்றும்படியாய், என் தெய்வமே, உம்முடைய நீதியின்படியே இவர்கள் விசுவாசித்து அறிக்கையிடுகிற, இன்று இவர்கள் விசுவாசித்து பேசுகிற இந்த வெற்றி தொனியை, வெற்றி முழக்கங்களை கேட்கிற எங்கள் பரலோக தேவன், பரலோகத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பி இவர்களை நீதியின் பாதைகளில் நடத்தும்படியாய், என் தெய்வம் நடத்துகிற மகிமையான உயர்வும் உன்னதமுமான பாதைகளில் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் என் தெய்வமே, எத்தனை சூழ்நிலைகள், வியாதிகள், கவலைகள், கண்ணீர்கள் வந்தாலும், ஐயா, எத்தனை உபத்திரங்கள், ஆபத்துகள், கொடுமைகள் எங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும், பஞ்சங்கள், பட்டினிகள், கடன்கள், கஷ்டங்கள், வாழ முடியாத சூழ்நிலைகள் வந்தாலும், என் தெய்வமே, உம்முடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறோம். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர், ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர் எங்களோட கூட, எங்கள் பிள்ளைகளோட, குடும்பங்களோட, ஐயா, எங்கள் வியாபாரத்திலே, எங்களுடைய ஊழியங்களிலே நீர் எங்களோட கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும், ஐயா, உம்முடைய வசனங்களும் வாக்கு தத்தங்களும் உம்முடைய தீர்க்க தரிசனங்களும் நீர் எங்களுக்காய் சொன்ன எழுதி தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளும் எங்களை தேற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கோலும் உம்மது தடியும் எங்களை தேற்றுவதாக. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக என் தெய்வமே, நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும்படியாய், இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீர் மேன்மையாய் வைக்க போகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை விரோதிக்கிறவர்கள், போட்டியாய் பார்க்கிறவர்கள், காரணம் இல்லாமல் சபிக்கிறவர்கள், காரணம் இல்லாமல் சதி செய்கிறவர்கள், காரணம் இல்லாமல் ரெண்டகம் பண்ணுகிறவர்கள், இவர்களுக்கு துரோகம் பண்ணினவர்கள், இவர்களை நடுக்காட்டிலே விட்டு போனவர்கள், ஐயா, நம்ப வைத்து ஏமாற்றினவர்கள், வஞ்சித்தவர்கள், வஞ்சகமாய் நடந்தவர்கள், எல்லோருக்கும் முன்பாக என் தெய்வமே, உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும்படியாய் இவர்கள் தலையை இன்றே இப்பொழுதே ஒரு புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக. இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஐயா, நீர் அப்படியா எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாய், நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியாய் ஒரு தேவ அனுக்கிரகம், தேவ கிருபை, தெய்வீக சமாதானம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். தெய்வம் காரியங்களை வாய்க்கச் செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகருக்கு இந்த நல்ல அற்புதமான ஜெபத்தை ஷேர் பண்ண ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஆமென். இது நல்லா கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஜெப நேரங்களிலே நாம் எத்தனையோ காரியங்களை செய்வதிலே இது ஒரு முக்கியமான பகுதி என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென். நம்முடைய ஜெபங்களில் எல்லாம் இது அநேகமாய் இது இல்லாத ஜெபமே இருக்காது. ஆனாலும் இந்த ஸ்பெசிபிக்கா உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். நிச்சயமாய் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. நீங்க பேசும் பொழுது விசுவாச அறிக்கையிடும் பொழுது அது அப்படியே ஆகும். கர்த்தர் அதை உங்களுக்கு நீதியாய். ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசிக்க முடியாதவைகளை, விசுவாசிக்க முடியாத சூழ்நிலைகளிலே விசுவாசித்தான். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினாரே. அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும். நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் வாழுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.